இலங்கையினுடைய பெருமையோடு எங்களுடைய மாவட்டத்தின் பெருமையை பறைசாற்றியிருக்கிறார், வடமாகாணத்தினுடைய பெருமையும் பறைசாற்றியிருக்கிறார். எனவே அந்த மாணவனைத்தான் நாங்கள் இன்றைய தினம் இன்டர்வியூ பண்ண வந்திருக்கிறோம். லங்காஃபு ஊடகர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் பெருமை அடைகிறோம். ஏனென்றால் இந்த நேரம் பெருமையான தருணம். நாங்கள் இருப்பது ஒரு பெருமைக்குரிய மாணவன் அண்மையில நிற்கிறோம். கிளிநொச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்த அந்த இளைஞன், கிளிநொச்சி மத்திய மகாவித்தியாலயத்திலே கல்வி கற்ற இளைஞன், மகாவித்தியாலயத்திலே கல்வி கற்ற இளைஞன், அந்த மகாவித்தியாலயத்திலே கல்வி கற்ற இளைஞனோடு தான் நாங்கள் நிற்கிறோம். இலங்கையினுடைய பெருமையோடு எங்களுடைய மாவட்டத்தின் பெருமையை பறைசாற்றியிருக்கிறார், வடமாகாணத்தினுடைய பெருமையும் பறைசாற்றியிருக்கிறார். எனவே அந்த மாணவனைத்தான் நாங்கள் இன்றைய தினம் இன்டர்வியூ பண்ண வந்திருக்கிறோம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர், நீங்க எங்க படிச்சீங்க, உங்களோட அம்மா அப்பா யாரு, வீட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? நான் திருக்குமரன், தேவேந்திரன் அப்பாண்ட பேர், தேவேந்திரன் கலாநிதி அம்மாவோட பேர். எங்களை வீட்டை என்னோட சேர்த்து 5 சகோதரம். எங்களை அப்பா வியாபாரம் செய்து, அம்மா வீட்டு பணி தான். ஓகே, நீங்கள் இந்த கல்வித்துறையிலே சார்பதற்கு பாடசாலையும் ஒரு உந்துவதாக இருந்திருக்கும். யார் யாருக்கு நீங்க இந்த வேலையில தேங்க் பண்ண இருப்பீங்க? சின்ன வயசுல இருந்து ஊக்குவிச்சவர்கள் இருப்பாங்க, நீங்க வேற பார்த்து தான் நான் மோட்டிவேட் ஆகி படிச்சு. நான் சில பேர் பார்த்தாங்கன்னா எங்களோட அண்ணாக்கள் எங்களுக்கு குருவா இருந்திருப்பாங்க, அவங்களோட வழியை பின்பற்றி நாங்கள் வந்திருப்போம். உங்களுக்கு யார் இந்த மோட்டிவேட்டா இருந்தது உங்களோட லைஃப்ல? மானத்தண்டு, அது சிங்கிள் அண்ணா தான். அவரும் ஐலாண்ட் ஃபர்ஸ்ட் தான், மற்றது ஒலிம்பியாட்லேயும் போறவர். அவர் சிங்கிள் அண்ணா தான். சரி, நிறைய விஷயங்கள் கதைக்கு இருக்கிறது. பாடசாலையிலே நீங்கள் ஆசிரியர்கள் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்க அந்த வகையில் உங்களோட பாடசாலைக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க யாராவது இந்த டைம்ல மிஸ் பண்ணியிருந்தால் அது தேங்க் பண்ணணும், வேலைக்கா இவங்களால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன்ற ஒரு கருத்து இருக்கும் தானே. யாருக்கு நீங்க இந்த வேலையில் தேங்க் பண்ண விரும்புறீங்க? பாடசாலை சமூகத்துக்கும், பாடசாலை அதிபர், முன்னாள் அதிபர்கள் மற்றும் பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் வகுப்பாசிரியர்கள், குறிப்பாக சொல்ல போனால் சயந்தியா மிஸ், சதா சார், ஜெகதீஷ் சார், பிரபா சார், வாசு சார், ஐங்கரன் சார், செந்தூரன் சார், சதீஷ் சார், துர்கா மிஸ் மற்றும் சொல்ல தவிர அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பெற்றோர்கள் மற்றும் சக மாணவர்கள், எனக்கு உந்துதலாக இருந்த அனைத்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக். ஒரு விஷயம் இருக்குது தானே, எனக்கு படிக்கிறதுனாலே சில பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்கும், என்ற சில ஐடியாஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த ஐடியாக்களை ஃபாலோ பண்ணால் நாங்கள் லைஃப்ல முன்னேறலாம்ன்ற ஒரு தோட்டு இருக்கும். நீங்க இந்த வார இளைய சமூகத்துக்கு நீங்க என்ன விஷயத்த சொல்ல வாரீங்க? நீங்க படிக்கிறதுல ஆர்வமா இருக்கணும், படிப்புல மட்டும் ஆர்வமா இருக்கணும், அது ஏனைய ஸ்போர்ட்ஸ்லயும் ஆர்வமா இருந்தா தான் படிப்பும் வரும் என்ற விஷயம் இருக்கலாம். அப்ப நீங்க என்ன ஐடியாவை வார சமூகத்துக்கு நீங்க சொல்ல வாரீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பங்கள் ஆர்வங்கள் இருக்கும். அவங்க இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து மாறுபடும். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் அதில் முக்கியமாக கவனம் செலுத்தி அதில் வெற்றிகளை பெற வேண்டியது அவையோட குறிக்கோளாக இருந்தது. சரி, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஐலாண்ட் லெவலில், இந்த பெருமிதம் பாடசாலைக்கு மட்டுமில்லை உங்களுடைய குடும்பத்துக்கும் அந்த பெருமை வந்து சேரும். நீங்க இந்த குடும்பத்துல சில வேளை வறுமை இருந்திருக்கலாம், கஷ்டங்கள் இருந்திருக்கலாம், தாண்டி நீங்க வந்திருப்பீங்க. உங்களோட லைஃப்ல இந்த விஷயத்த நான் மறக்க இல்லாத, இதுக்காகத்தான் நான் படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் தோணுன டைம் ஒன்று இருக்கா? இந்த விஷயம் இருக்கு, இந்த விஷயத்தால நான் வரணும் என்ற லெவல்ல ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படி ஒண்ணுமே இல்லை. ஓகே, லங்காஃபு ஊடாக நாங்கள் தேங்க் பண்றோம். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பிக்க வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். உங்களோட ஃபேமிலியெல்லாம் வந்திருக்காங்க, ஃபேமிலியில் எல்லாருக்கும் நாங்கள் தேங்க்ஸ் பண்ணுறோம். உங்களோட வளர்ச்சியில் எப்பயுமே ஒரு உந்துதலாக நாங்கள் இருப்போம் நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். லங்காஃபு ஊடக நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்பொழுது இந்த கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பெருமை நாயகனுடைய சகோதரரோடு நிற்கிறோம். சகோதரரும் கேட்போம் அவருடைய திறன், அவருடைய வளர்ச்சியிலே அவர்களுடைய பெருமிதம் எவ்வாறு இருக்கிறது, அவர்களுடைய அந்த பெருமிதம் சார்ந்த விஷயங்களை நாங்கள் இன்றைய தினம் கேட்டிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். நான் நினைக்கிறேன் நீங்க ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் தெரியும். தம்பி மினி யூனிவர்சிட்டி போறேன். நீங்க எந்த யூனிவர்சிட்டி, உங்களோட பேர் என்ன, உங்களோட எந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறீங்க, இப்போ பாஸ் அவுட் ஆகிட்டீங்களா, இந்த விஷயங்களை நீங்க சொல்லுங்க. வணக்கம், நான் தேவேந்திரன் டிலக்ஷன். எங்களோட குடும்பம் ஒரு பெரிய குடும்பம். அம்மா அப்பா அக்கா உண்டு, நானும் எந்த 3 தம்பிகளும். எல்லாரும் படிப்பு ரீதியில் கொஞ்சம் சிறந்து விளங்கினது தான். அக்கா வந்து வேலை செய்கிறா இப்போ கேம்பஸில்.
நான் வந்து மொரட்டோவில் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் படித்தேன். பாஸ் அவுட் ஆகி இப்போ வந்து வெளியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் 2 வருஷமா. மற்றது தம்பி இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மொரட்டோவில் படித்து கொண்டிருக்கிறார். அடுத்த தம்பி வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறார் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெயவர்த்தனபுராவில் வந்து மெடிசின் படித்து கொண்டிருக்கிறார். இவர் வந்து கடைசி தம்பி. இப்போ அகில இலங்கையில் ரீதியில் வந்து முதலிடத்தை பெற்றிருக்கிறார். இது வந்து என்னென்று அந்த அந்த நோ வேர்ட்ஸ்ன்னு தான் சொல்லணும். சொல்லுவாங்க இந்த பல்கலைக்கழக குடும்பம் என்று சொல்லுவாங்க. இப்போ பல்கலைக்கழகமே ஒரு வீட்டில் இருக்கிறது என்பது பெருமிதம். இதுக்காக அப்பா அம்மா என்ற விஷயத்துல நான் பார்த்தோம்னா எதுக்குமே ஆரம்பம் அப்பா அம்மாவா இருப்பாங்க. இப்போ வீட்டு அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆளா இருந்திருப்பாரா, இல்லாட்டி எப்படி உங்களை ஹேண்டில் பண்ணார், அம்மா எந்த வகையில சப்போர்ட் பண்ணாங்க உங்களுக்கு? என்ன மாதிரி இருந்தால் இப்போ தம்பியை சொல்லணுமெண்டா, தம்பி வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து அந்த கணித நுண்ணறிவில் வந்து சரியான நேர்த்தி மிகுந்தவும், மற்றது அதில் வந்து பெரிய எக்ஸ்பர்ட்டான ஆளாகவும் 2017ஆம் ஆண்டுலேருந்து அவர் வந்து இன்டர்நேஷ்னல் ஒலிம்பியாட் போட்டிகளுக்கு வந்து போகவழித்தவர். 2017, 2022, 2023, 2024 மட்டும் 5 நாடுகளுக்கு வந்து ஒலிம்பியாட் போட்டியில் போனவர். கடைசியாக வந்து 2024ஆம் ஆண்டு வந்து போனதுல வந்து வெண்கல பதக்கத்தையும் வந்து பெற்றெடுத்தவர். அதுல இருந்து அப்போதெல்லாம் வந்து அவர் போகும்பொழுது அந்த அவருக்குரிய ரெகக்னேஷன் வந்து சரியா கிடைக்கல. அது எங்களுக்கு தெரியும். இப்ப அவர் வந்து இப்ப எக்ஸாம் எழுதினோன்னு வந்து இப்ப ஒரு தேசிய ரீதியில வந்து ஒரு சாதனை ஒன்று படைப்பாருண்டு. ஆனா அது வந்து இப்ப தேசிய ரீதியில வந்து முதலிடத்தை பெற்றது வந்து அந்த எங்களோட குடும்பத்துக்கு மட்டுமண்டு இல்லை, இந்த கிளிநொச்சி மாவட்டம் வந்து இப்போ எஃப்னால இருந்து பிரிஞ்சு வந்து இப்போ 41 வருஷமாச்சு. இந்த 41 வருஷத்துல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைமா வந்து தேசிய ரீதியில வந்து முதலாவது ரேங்க் வந்து இருக்கிறது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் லாஸ்ட் டைமா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்போதைக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்போ இது ஒரு வரலாற்று சாதனையா தான் பார்க்கலாம். அது வந்து எங்களோட குடும்பத்துக்கும் வந்து எங்களோட அம்மா அப்பா வந்து கடை அப்போ சின்னல இருந்து இந்த போர் சூழல்ல வந்து அடிபட்டு இப்ப கடை இப்பயும் அவர் தான் கடை செஞ்சுருக்கிறார். அவர் அந்த ஒரு உழைப்புல வந்து தான் இப்ப எங்களை 5 பேரையும் படிப்பிச்சு வந்து இந்த இடத்துக்கு சேர்ந்துருக்கிறார். இப்பதான் அக்கா வந்து வேலை செய்ய வலிக்கிறார். நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் வேலை செஞ்சு. இன்னும் 3 பேர் படிச்சு கொண்டிருக்கிறோம். இவ்வளவுத்துக்கும் வந்து முக்கிய காரணம் வந்து அப்பா தான். மற்றது அம்மா வந்து சின்ன வயசுல இருந்து 5 பேரையும் வந்து இப்ப ஸ்கூல்களுக்கு வந்து ஏத்திராக்கி, அப்ப இப்ப போர்க்கால சூழ்நிலையும் வந்து வசதியில ஒன்றும் இல்லை. இப்போ சைக்கிள்ல தான் வந்து எல்லாரையும் வந்து ஏத்திராக்கி வந்து படிப்பிச்சு அம்மா இப்ப இது குறிப்பிட்டு சொல்லணுமெண்டா இதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து எங்க அம்மாவும் அப்பாவும் தான் வந்து இதுக்கு வந்து முக்கிய காரணம். அவர் வந்து இந்த நிலையில இருக்கிறார். இப்போதைக்கு வந்து இப்ப தேசிய ரீதியில வந்து முதலிடம் பெற்றிருக்கிறாருன்றா அதுக்கு வந்து 100% வந்து முக்கிய காரணம் வந்து அம்மாவோட அப்பாட உழைப்பும் அவங்க அர்ப்பணிப்பு தான். அது வந்து இப்ப கிளிநொச்சி மாவட்டத்துக்கும் கிளிநொச்சி மாவட்டத்துக்கும் வந்து பெரிய பெருமையை சேர்த்திருக்கிறது வந்து நான் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன். இதுல அம்மா அப்பால யாரு கொஞ்சம் ஸ்ட்ரைக்? இவரை கண்டா எனக்கு பயம், இவரை கண்டா பயம், இவரை கண்டா நான் இவரால தான் படிக்க வந்தது அப்படின்னா யாரு, அம்மாவா அப்பாவா? 2 பேர் வருவார். வீட்டை வந்து இப்ப படிக்கிற உருக்குற அப்படின்ட்டு இல்லை. வந்து இப்ப திருக்குமரம் எடுத்துக்கொண்டாலும் வந்து எந்த நேரமும் வந்து படிப்பண்டி இல்லை. இப்ப கிட்டத்துல வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு காய்ச்சலால வந்து பாதிக்கப்பட்டவர். அதுல வந்து 2 கிழமை கிட்ட வந்து ஆள் வந்து ஹாஸ்பிட்டல் தான் இருந்தவர். அப்ப அதுல இருந்து வந்து இப்ப ஒரு 1.5 மாதமா வந்து தம்பி தான் வந்து கடையை பாக்குறேன். இப்ப அப்பா இப்ப நாங்க கேம்பஸ்ல, நான் வேலையில, தம்பியாக்கள் தான் கேம்பஸ்ல. அப்ப இப்ப கடைசி திருக்குமரன் மட்டும்தான் வந்து வீட்டை இருக்கிறது. அப்ப அவர் மட்டும்தான் வந்து கடைக்கு போய் வந்து மார்னிங் போய் இரவு வர்றது. இது எக்ஸாம் முடிஞ்சு அவரும் ஃப்ரீயா தான் இருந்தவர். அப்ப அப்படியான சூழ்நிலையில தான் வந்து இப்ப ஆள் வந்து இருக்கிறாரு. இது வந்து இப்ப ஒரு அவருக்கு வந்து இப்ப என்னென்ன இப்பயும் வந்து அவருக்கு வந்து இது வந்து இப்ப 1ஆம் இடம் வந்துருக்கிறாரு. அது வந்து மெட்டாக்களுக்கு வந்து பார்க்க வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்கதா இருக்கு. ஆனா அவர் வந்து அதை வந்து ஒரு இதா எடுத்துக்கொள்றீங்க. இப்பயும் நோம்பலா வந்து இப்ப அதான் இந்த பங்கேஸ்வரன் சார் சொல்லியிருந்தவர் வந்து இப்ப 0 எடுக்கிற படியில் வந்து 100% ஆட்டிடியூட் காட்டுவாங்க. இப்ப 100 எடுக்கிற படியன் வந்து அவன் வந்து 0 ஆட்டிடியூட்ல இப்பயும் வந்து அதை வந்து ஒரு இதாவே எடுத்துக்கொள்ள வேண்டாம். இப்ப தலைக்கணம் இல்லாத ஒரு ஆளாத்தான் இருக்கிறார் அவர் வந்து. அவரை பார்க்கும்போது தெரியுது. மற்ற வந்து இப்ப ஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கன்னா குறிப்பிட்ட அளவுல அப்பா தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் வந்து அம்மாவோட. அதுக்கா பட் பெரிய அளவு இல்லை. ஓகே, உங்கள்ட்ட அடுத்த கேள்வி, இந்த சமூகத்துல கல்வி மட்டும்தான் மேல வாரத்துக்கான வழியா, அது படிக்கிறதுக்குரிய ஒரு வழின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா
விளையாட்டுத் துறையில வேற துறைகள் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிடிப்பமான துறை இருக்கும், கல்வியை விட்டு வேற துறை ஒன்று இருக்கு. உங்களோட அனுபவத்துல எதனூடாக நீங்கள் இணைஞ்சால் உங்களோட கல்வியை ஈஸியா கொண்டு போறதுக்கு ஒரு பாத், இந்த வேயில தான் நாங்க போகலாம் என்றா அந்த வேய்க்கு போறதுக்கு ஒரு அடிஷனலா நாங்க எந்த விஷயத்த உள்ள எடுத்தோம்னா எங்களுக்கு நல்ல நீங்க யோசிக்கிறீங்க? நான் சொல்ற விஷயம் தாங்க. என்னண்டா இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து கல்வி மட்டும் தான் வந்து முன்னுரிமைன்றதுக்கு வந்து அவசியம் இல்லை. இப்ப கல்வி எனது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும் வந்து இப்ப இருக்கிற கணக்கு உதாரணங்கள் இருக்கு வந்து இப்ப மற்ற துறையில இருந்து வந்து இப்ப பெரிய அளவில் இருக்கிறது. இப்ப கிளிநொச்சி மாவட்டம் வந்து இப்ப வளர்ந்து வர்ற மாவட்டம். தேர் ஆர் லாட் ஆஃப் வந்து ஆக்கள் வந்து இப்ப பெரிய நிலையில இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு வந்து கல்வி மட்டுமன்று இல்லை, இப்ப இந்த துறையில இருந்தும் வந்து பெரிய அளவுல வரலாம். ஆனா எல்லாருக்கும் வந்து கல்வின்றது சரியான முக்கியம், அது வந்து அடிப்படை. அதை வந்து எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணி வந்ததுன்னா எல்லாரும் வந்து ஓகே இருக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கும். உங்களுக்கு பாடசாலையில நிறைய நல்ல ஆசிரியர் கிடைப்பதும் ஒரு 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 கொடுப்பனவு ஒன்று சொல்லுவாங்க. நல்ல சோல் கிடைக்கிறதும் கொடுப்பனவு. அந்த கொடுப்பனவு பாடசாலை ரீதியில நிறைய ஹெல்ப் கிடைச்சிருக்குமா அல்லது அவருக்கு கிடைச்சிருந்ததா? எப்படி ஃபீல் ஆகுறீங்க? இது வந்து கிளிநொச்சி மாவட்டத்திலும் இப்ப நான் சொன்ன மாதிரி எனக்கு அக்கா, நான் வந்து இன்னும் 3 தம்பிகள், 5 பேரும் வந்து படிச்சது வந்து இப்ப போர் சூழலுக்கு முதல் வந்து வேற பாச இருந்தாலும் போர் சூழல் வந்து முடிஞ்ச பிறகு அக்கால இருந்து தம்பி இப்ப கடைசி தம்பி மட்டும் 5 பேரும் வந்து படிச்சது இந்த பாடசாலை தான். இந்த பாடசாலையில வந்து இப்ப நாங்க வந்து இங்க வந்த பிறகு 3 அதிபர்கள் வந்து மாறி இருக்கணும். பங்கேச்சொல்லன் சார் வந்து முதலா இருந்தவர், அதுக்கு பிறகு ஜெயந்தி மிஸ் வந்தவா, இப்ப வந்து நியூ மேடம் வந்துக்கிறா. 3 பேரும் வந்து நல்ல சப்போர்ட்டிவா வந்து எங்க குடும்பத்துக்கு இருந்துக்கணும். இப்ப வந்து தம்பி வந்து இப்ப 5 நாடுகளுக்கு போயிருக்கிறார். அதுக்கு வந்து ஒரு பெரிய தொகை பணம் வந்து செலவிட வேண்டியிருந்தது வந்து போக்குவரத்துக்கு மற்ற அந்த செலவுகளுக்கு. அதுக்குரிய பணங்கள் வந்து நாங்களும் எங்களை ஒரு பகுதி போட்டாலும் மற்ற பகுதியில வந்து அரேஞ்ச் பண்ணி தந்தது வந்து ஸ்கூலும் மற்ற வந்து இங்க இருக்கிற வந்து அனைத்து அமைப்புகளும் தான். அப்ப அதையும் வச்சு மற்றது இப்ப எங்களை தம்பி இந்த அளவுக்கு வந்துக்கிறாருன்னு அதுக்குரிய அடித்தளம் போட்டது வந்து அந்த ஆசிரியர்கள். அவர் வந்து 6ஆம் ஆண்டுல இருந்து இப்ப 12ஆம் ஆண்டு மட்டும் படிச்ச வந்து அவருக்கு மேத்ஸ் படிப்பிச்ச வந்து ஆசிரியர்கள் உதாரணமா சவுந்தரா டீச்சர், கிருஷ்ணா சார், அதுக்கு பிறகு வந்து இப்ப A லெவல்ல படிச்ச சதா சார், எல்லாரும் தான் அவன் போட்ட அர்ப்பணிப்பு உழைப்பும் தான் வந்து அவர் இந்த அளவுக்கு வந்திருக்கிற ரீசன். அப்ப அதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஸ்கூல் தான் வந்து எங்களுக்கும் வந்து எங்களோட தம்பிக்குரிய சாதனைக்கு வந்து ஒரு அடித்தளமா அமையுது. சரி, நாங்கள் காலமே வரும்போதே உங்களோட தம்பி இந்த மொபைலுக்கு ஓடிச்சோம் ஆன்சர் இல்லை, அது எங்க நிற்கும், வீட்டுல போனா வீட்டுல இருப்பாரா, வீட்லயும் இல்லை, அப்படியே அடிச்சு பிச்சு கொண்டு ஸ்கூல்ல கரெக்டா நிற்பாங்க. இன்றைக்கு ஆளுநர் வந்திருந்தார், வடமாகாண ஆளுநர், அதே போல அரசாங்க அதிபர் வந்திருந்தார். எப்படியான ஃபீல், அவன் ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆளுநரும் வந்து அரசாங்க அதிபரும் வந்தது வந்து இப்ப கேள்விப்பட்ட உடனே அந்த இதுக்குள்ளே வந்து தம்பியை வாழ்த்தினது வந்து மிகட்ட மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, ஓகே. நாங்களும் மகிழ்வடைகிறோம். லங்காஃபோ ஊடகம் சார்பாகவும் இந்த கிளிநொச்சி மண் சார்பாகவும், எங்களுடைய மண், அதனாலே அந்த பெருமிதம் எங்களுக்கு இருக்கிறது. அந்த பெருமிதத்தோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்த நேரத்தை எங்களுக்கு நேரத்துல வந்து எங்களோட தம்பிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்த ஊடகங்கள், தனியார் நிறுவனங்கள், அமைப்புகள், மற்றது நலன் விரும்பிகள், யார் வந்து தொலைபேசி ஊடாகவும் சோசியல் மீடியா ஊடாகவும் வந்து வாழ்த்து அனைவருக்கும் வந்து எங்கள் குடும்பம் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிகள். சாதனை மாணவருடைய தாய் தந்தையரோடு இருக்கிறோம். அது பெருமிதமான நேரம் இது. அந்த பெருமிதத்தோடு இந்த மண்ணின் பெருமையையும் அவர்கள் பறைசாற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவன், ஒரு பிள்ளை வளர்வதற்கு அடிப்படையே தாய் தந்தை தான். அந்த ஒழுக்கமான வளர்ப்பும் அந்த உந்துதலும் தான் ஒரு மாணவருடைய ஒரு குழந்தையுடைய உயர்ச்சியான வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யும். எனவே அம்மா அப்பா வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம் இந்த தருணம் எப்படி இருக்கிறது என்று. எங்களுக்கு இன்னும் இல்லை என்ற ஒரு சந்தோஷத்திலே நாங்கள் இருக்கிறோம். அம்மாவுக்கு நான் நினைக்கிறேன், அம்மாவுக்கு அதை விட சந்தோஷம் எதுவும் இருக்காது. வீட்டுல எல்லாமே யூனிவர்சிட்டி. அப்ப யூனிவர்சிட்டி போறதுக்கு எப்படி உங்களுக்கு அந்த முதல்ல இருந்து 2வது வரைக்கும் 3, 4, 5 பேர் உங்களோட பிள்ளைகள், 5 பிள்ளைகளும் எப்படி யூனிவர்சிட்டி அனுப்பணும்ன்ற ஆர்வம் வந்தது? எப்படி எல்லாரும் படிப்பினான், 5 பேரும் படிப்பினான். ஆனா அவ ஸ்காலர்ஷிப்ல 3 பேர் பாஸ் பண்ணவ, கட் அவுட்டுக்குள்ள
பாஸ் பண்ணார். மற்றது 100க்கு மேலே எடுத்தது. மற்றது 5 பேரும் படிப்பினோம். நல்ல இது இருக்குன்றது. கூட யாரு பிள்ளைகளோட செலவழிக்கிறது? அம்மா தானா இல்லாட்டி அப்பா? 2 பேரும். அப்பா கடையில இருந்து 11 மணி ஆகிடும். ஓகே. அம்மா தான் எல்லாத்தையும். அம்மா தான் நினைக்கும். சரி. வீட்டுல நீங்க ஆரை கண்டா நீங்களே சொல்லுங்க, அப்பா கண்டா பயமா இல்லாட்டி உங்களை கண்டா பயமா? நாங்கள் பிள்ளைகள அப்படி கட்டாய்க்கு வச்சிருக்கேன். குழப்படியும் இல்லை. தங்களை வாழ படிப்பினா. தங்க வேலை படிப்பினா. நீங்க இந்த சந்தோஷம் எப்படி இருக்கு அல்லது எதை நீங்க இந்த நேரத்துல நீங்க யார் யாருக்கு தேங்க்ஸ் பண்ண, உங்களோட பிள்ளைகளோட வளர்ச்சி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, யார் யாருக்கு நீங்க தேங்க்ஸ் பண்ண யோசிக்கிறீங்க? நன்றி சொல்றேன். நாங்கள் அதிபர், ஆசிரியர்கள், மற்றது நிறுவனங்கள், மற்றது டீச்சர், மாஸ்டர் மேலே. ஓகே. உங்களோட பெருமிதம் உலகே அறிந்து கொண்டிருக்கிறது. இலங்கையில் மாத்திரமல்ல, வெளிநாடுகள் இருக்க ஊடகங்கள் கூட எங்களுக்கு தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு எங்களை கட்டாயமா நீங்க இன்டர்வியூ பண்ண வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க. எனவே தனிப்பட்ட ரீதியிலும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். 5 பேரை பல்கலைக்கழகம் இணைப்பிருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமானது. அதை விட கடைசி மாணவன் இலங்கையிலே 4 பேர் தான் பல்கலைக்கழகம். 4 பேர் பல்கலைக்கழகம் இருக்காங்க. ஒரு ஆள் வெளிவாரி பட்டதாரியா இருக்கிறார்கள். ஓகே. உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி நன்றாகவே நாங்களும் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் லங்காஃபா ஊடக நேயர்களே, மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்வடைகிறோம். இன்றைய தினம் நாங்கள் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்துக்கு வந்திருக்கிறோம். மகாவித்தியாலயத்தினுடைய முதல்வர், அவருக்கு ஒரு பெருமை சேர்க்கின்ற தருணம். அவருடைய அதிபர் காலத்திலே இலங்கை வரலாற்றிலே வடமாகாணத்தில் கிளிநொச்சி மாவட்டம் என்பது, கிளிநொச்சி மாவட்டத்தில் கணித பிரிவில் ஒரு மாணவன் முதல்நிலை பெறுவது ஐலாண்ட் லெவல்ல, அதாவது தேசிய ரீதியிலே முதலிடம் பெறுவது என்பது ஒரு மிகப்பெரிய விடயம். எனவே அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் அதிபரோடு கலந்து ஆலோசிக்க வந்திருக்கிறோம், கலந்துரையாட வந்திருக்கிறோம். வணக்கம் மிஸ். வணக்கம். இந்த பெருமிதம், இந்த உங்களுடைய பெயர்? இளவேந்தி நிர்மலா ராஜ். இளவேந்தி நிர்மலா ராஜ். ஓகே மிஸ், நீங்கள் இந்த தருணம் எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? என்னுடைய திருக்குமரன் என்ற தேவேந்திரன் திருக்குமரன் என்ற மாணவன் எமது பாடசாலையிலே மிகச் சிறந்த மாணவராகவும் சிரேஷ்ட மாணவ தலைவராகவும் இருந்து ஒழுக்கத்தோடு கூடிய கல்வியை தனது சுயமுயற்சியோடு எங்கள் பாடசாலை சமூகத்தை மிகவும் மதித்து அவர்கள் மூலம் தன்னால் பெறக்கூடிய வகையில் கல்வியை கற்று அந்த எதுவித வெளி நோக்கங்களமற்ற கல்வியை சிறந்த வகையில் கற்றவர். அவருக்கு இந்த மாவட்ட ரீதிக்கு தாண்டி அகில ரீதியாக வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எங்களிடம் இருந்தது. பரீட்சை முடிந்த காலத்துடன் இவர்களுடைய நட்பு வட்டங்கள் கூட தேசிய ரீதியிலே 1ஆம் இடத்தினை திருக்குமரன் அவர்கள் பெறுவார். அதற்காக நீங்கள் என்ன கைங்கரியம் செய்வீர்கள் என்று பரீட்சை எழுதிய கடைசி இறுதி நாட்களில் என்னிடம் கேட்டிருந்தார்கள். நாங்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு தான் இருந்தோம். அந்த எதிர்பார்ப்பை சிறந்த வகையிலே நிறைவேற்றி எமது பாடசாலைக்கு மட்டுமல்லாது கிளி மாவட்டத்துக்கு அப்பால் தாண்டிய மாகாணம் என்ற ரீதியில இவர் தனது வெற்றியை நிலைநாட்டியிருக்கிறார். தேசிய ரீதியில் 1ஆம் இடத்தினை, அதாவது அகில இலங்கை ரீதியில கணித பிரிவில் 1ஆம் இடம் பெற்ற தேவேந்திரன் திருக்குமார் அவர்களை எமது பாடசாலை சமூகம் போற்றுகின்றது, வாழ்த்துகின்றது. அதே நேரத்தில் இவரை எமது வாழ்த்துவதற்காக எங்கள் மாகாண கல்வி பணிப்பாளர், பிரதி மாகாண கல்வி பணிப்பாளர்கள், வலய கல்வி பணிப்பாளர்கள், உதவி கல்வி பணிப்பாளர்கள், ஆளுநர்கள் மற்றும் பல ஊடகவியலாளர்கள் என பலர் சமூகத்தினர் இவரை வாழ்த்துவதற்கு எமது பாடசாலைக்கு இன்று சமூகம் தந்திருக்கிறார்கள். அதன் மத்தியிலே எங்கள் மாணவர்கள் மத்தியிலே ஒழுக்கத்தோடு கூடிய கல்வியை எவ்வாறு பெறக்கூடியதாக இருக்கிறது என்றும், அதன் மூலம் ஆசிரியர்களை என்னுடைய அரவணைப்போடு சென்ற கற்பித்தல் மூலம் நீண்டமான நெடிய ஒரு ஆழமான வெற்றியை பெறலாம் என்ற நம்பிக்கையையும் இந்த மாணவர்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார். இவர் தனது கல்வி காலங்களிலே பல ஒலிம்பியாட் வெற்றிகளுக்கு ஈட்டி தந்திருக்கிறார், பாடசாலைக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். தேசிய ரீதியில சர்வதேச ரீதியில கூட இவருடைய வெற்றிகள் எங்கள் பாடசாலையிலே பதிவாகி இருக்கின்றன. அதையும் தாண்டி அவருடைய வகுப்பாசிரியர் இவருடைய சிறந்த செயற்பாடுகளை பற்றி எங்களுக்கு அடிக்கடி அவர் இந்த ஒவ்வொரு தருணங்கள்லையும் திருக்குமர் எப்படி கணிதத்துறையில கல்வி கற்கிறார் என்ற வகையில சொல்லி இருக்கிறார்கள். நீண்ட காலமாக நாங்கள் எதிர்பார்த்த ஒரு வெற்றியாளர் தான் இவர் என்றாலும் வெற்றியை ஈட்டியதன் பின் நாங்கள் பெருமைப்படைக்க இன்னும் பெருமையாக இருக்கிறது. உண்மையிலேயே நேற்று இரவுல தொடக்கம் எனக்கு மிகுந்த சந்தோஷம். பெற்றதாய் பெருதுவைக்குவதிலும் மேலாக எனது பாடசாலை எனது காலம் நூற்றாண்டு வருடத்தில் எதிர்பார்க்கிறது. அந்த காலத்துல தேசியத்துல பதிவை பெற்று தந்தமைக்காக அந்த மாணவனுக்கு நாங்கள் நன்றியை மிகவும் மனப்பூர்வமாக செலுத்துகின்றோம். இதே மாதிரி இன்னும் வரலாற்று சாதனையை இவர் ஆற்ற வேண்டும்
ஒரு கணித பிரிவிலே கற்ற மாணவன் எதிர்வருங்காலத்திலே இவற்றை வரலாற்று சாதனைகள் இந்த பாடசாலைக்காண்டி பதிவிடப்பட வேண்டும் என்ற அவாவும் எனக்கு உண்டு. அதை பள்ளி சமூகமும் எதிர்பார்க்கின்றது. அந்த வகையில் இவரை பாராட்டி அதற்காக இவர்கள் இந்த குடும்பத்தினர் இந்த இவர் பாடசாலையிலே இந்த குடும்பத்தினர் என்ற அண்ணாக்கள் அனைவரும் இங்குதான் கல்வி கற்றார்கள். சகோதரங்கள் அனைவரும் இங்குதான் கல்வி கற்றார்கள். பல்கலைக்கழகத்துக்கு அனைவரும் தெரிவாகியும் இருக்கிறார்கள். இவர் அதற்கு மேலாக தேசிய ரீதியில வெற்றியை ஈட்டி தந்து நம்மை பெருமை சாட்டி இவர்களுடைய பெற்றோர்கள் எங்கள் பாடசாலை சமூகத்துக்கு நீண்ட காலமாக ஒத்துழைப்பு வழங்கிய பெற்றோர்களாகவும் எங்கள் நிர்வாக சேவைகளுக்கு உதவுவதாகவும் காணப்படுவதனால் பாடசாலை சமூகம் பெற்றோர்கள் என்ற ரீதியில ஒற்றுமையாக நாங்கள் ஒரு மாணவனை வழிப்படுத்தினால் அவர் ஒழுக்கக்கூடிய மாணவனாகவும் கல்வியிலும் சிறப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது என்பதனை என் மாணவன் எங்களுக்கு எடுத்துக்காட்டாக காட்டியிருக்கிறார். வாழ்த்துகிறோம், பாராட்டுகின்றோம் இம்மாணவனை. தொடர்ந்து மிஸ் ஒரு கேள்வி இருக்கிறது என்றால் திருக்குமரனை தாண்டி வேறு என்ன மாணவர்கள் என்ன கலைத்துறையில அல்லாவிட்டால் வர்த்தக துறையில் ஏதாவது சாதனைகள் நிகழ்த்தார்கள்? எமது வித்தியாலயத்தை பொறுத்தமட்டில மாணவர்கள் ஆற்றல்கள் ஆளுமைகள் நிறைந்தவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் என்பன அவர்களை சில நேரம் அந்த அவர்களோட வெற்றி பாதையில சில தடங்கல்களை ஏற்படுத்தினாலும் இன்றைய தினம் கூட இந்த எங்களோட மாவட்ட ரீதியாக உயிரியல் பிரிவில் உயிரியல் விஞ்ஞானத்தில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ரேங்க், அதே நேரம் ஃபர்ஸ்ட் ரேங்க், 3rd ரேங்க், 4th ரேங்க், 8வது ரேங்க், 10வது ரேங்க், 12வது ரேங்க் என்று எங்களோட மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். 3A கணித பிரிவை சேர்ந்த 4 மாணவர்கள் 3A பெற்று 1வது ரேங்க், 4வது ரேங்க், 8ஆம் ரேங்க், 10ஆம் ரேங்கை பெற்றிருக்கிறார்கள். வர்த்தக பிரிவை பொறுத்தவரையில 1வது ரேங்க், 2வது ரேங்க் பெற்றிருக்கிறார்கள். கலைப்பிரிவை பொறுத்தவரையில 10ஆம் ரேங்க், 15ஆம் ரேங்க் பெற்றிருக்கிறார்கள். இந்த வகையிலே பார்க்க போகின்ற போது எமது பாடசாலையில் இந்த மாணவர்கள் சிறந்தவர்களாக கூடுதலான வடபகுதியிலேயே பிரபலியமான பாடசாலையாக கொள்ளப்படுகின்ற இந்த பாடசாலை நமது பாடசாலையில் இவர்களுடைய வெற்றிகள் எங்களை இன்னுமே மெருகூட்டுவனவாகவும் மேம்படுத்துவனவாகவும் இருக்கின்றன. வருடாந்தம் போன வருடம் கடந்த வருடம் 89 மாணவர்கள் பல்கலைக்கழகம் தெரிவினார்கள். இவ்வருடம் இவர்கள் தேசிய ரீதியிலே பல மாணவர்கள் தெரிவு செய்யப்படுகின்ற போது இன்னும் எண்ணிக்கை கூடி 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இடம்பெறுவார்கள் பல்கலைக்கழக தெரிவிலே என்று எதிர்பார்க்கிறேன். எங்களுடைய ஆசையும் அதுவேதான். அவர்களுடைய எதிர்காலம் இந்த பாடசாலை வளவிலே காலங்களை கழித்து எதிர்காலத்தை அவர்கள் வீணடிக்காது பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கிருக்கிற ஆசிரியர்களும் நாங்களும் கடின உழைப்பை வழங்கி கொண்டிருக்கின்றோம். எங்கள் எதிர்பார்ப்பை சிறந்த வகையில் நிறைவேற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் பலர் இருக்கிறார்கள் இந்த பாடசாலையில. சில பற்றாக்குறைகள் எங்கள் வளங்கள் பற்றாக்குறை, ஆசிரியர் பற்றாக்குறை இருந்தாலும் எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய வலியங்கள் அதை நிவர்த்தி செய்து தருகின்றார்கள். எனினும் அவர்களிடம் இருந்து எங்களுக்கு தரக்கூடிய வசதி இருந்தால் இன்னும் நாங்கள் உயர்ந்த பெறுவர்களை பெறுவோம். அடையாளம் காணப்படாத மாணவர்கள் கூட இருக்கிறார்கள். அவர்களையும் இன்னும் வழிக்கே கொண்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு உண்டு. ஆகவே எல்லா துறையினரும் எங்களுக்கு ஒத்துழைக்கிறார்கள். இன்னும் மேம்படுத்தினால் அந்த ஒத்துழைப்பை நாங்களும் உழைத்து இன்னும் ஒரு பதிவையும் நாங்கள் பெறக்கூடிய வகையில் அமைவோம் என்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. இலைமறை காயாக நிறைய மாணவர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். சராசரி ஒரு வகுப்பிலே 175, 80, 200 வரை கூட மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் 7க்கு வரையில பயோமேக்ஸுக்கு 50 மாணவர்களை தாண்டிய மாணவர்கள் இருப்பார்கள். ஆகவே இந்த பயோசயின்ஸ் படிப்பிக்கின்ற ஆசிரியர்களோ இல்லை காமர்ஸ் ஆர்ட்ஸ் படிப்பிக்கிற ஆசிரியரோ ஏஎல் வகுப்பில் ஒரு 50க்கும் மேற்பட்ட மாணவர்களை வைத்து கற்பிக்கிறார்கள். அவர்களும் பெரியவர்களாக இவர்கள் எவ்வளவோ சிரமத்தின் மத்தியில தான் 20க்குள்ள 50 வகுப்பு மாணவர்களை வைத்து கற்பிக்கிற நிலைமையில இருந்து கூட இந்த வெற்றியை சாதிக்கிறோம் என்றால் எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. அதற்கு எங்களுக்கு மாணவர்கள் ஒத்துழைக்கிறார்கள், எங்கள் ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஊழியர்கள் அனைவர்களும் ஒத்துழைக்கிறார்கள். எங்கள் ஒரே குறிக்கோள் எங்களிடம் பெறுகின்ற மாணவர்கள் எதிர்காலத்தில் சிந்தாமல் சொல்லாமல் இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் என்றதற்காக கனாத்திரமான பங்களிப்பை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். இதுல ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது மிஸ் என்றால் இப்ப அல்பா ஜெனரேஷன் இருக்கிறது, அவர்களை இந்த சமூகத்திலே அடுத்த நிலைக்கு நலநிலை கொண்டு போக வேண்டிய கடமை இருக்கிறது. இனி வருகிற ஜெனரேஷனுக்கு நீங்க என்ன விஷயத்த சொல்ல வாரீங்க? இந்த திருக்குமரன் சான்று பெற்றோர்கள் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் பிள்ளைகள்ல, அந்த கவனம் செலுத்துவதன் ஊடாக அவர்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்பை எப்படி உருவாக்க முடியும் என்று நீங்க? உண்மையிலே எனது பாடசாலையில 2 விஷயங்களை நாங்கள் கையாளுகிறாங்க. மாணவர் முதல் ஒழுக்கமுடையவராக இருக்க வேண்டும். ஒழுக்கத்தின் அடிப்படையில சிதறல்கள் இல்லை. அந்த ஊடக அந்த சாதனங்கள், தொலை சாதனங்கள், அதுகளால் அவர்களோட சிதறல்கள் வரக்கூடாது. இவர்கள் கற்கின்ற நேரங்களை அதிகரிக்க வேண்டும். இணைப்பாட செயற்பாடுகளையும் ஈடுபட வேண்டும்.
ஆனால் முக்கியத்துவம் என்ற வகையில தொழிலுக்கோ தமது வேலைக்காக இலக்குகளையும் தாங்களாக உழைக்கக்கூடிய ஒரு தங்கள காலில் நிற்கத்தக்க வகையில செயற்பட வேண்டும். அதற்காக அவர்களுக்கான அந்த உயர்ந்த பெறுபவர்களுக்கு அப்பால மற்றவர்களுக்கு இடங்கள் கொடுக்காத மாணவர்களாக எனது பாடசாலைக்கு வருகின்ற மாணவர்கள் அமைய வேண்டும் என்றதுக்காக உழைக்கின்ற அதே வேளை வேலை உலகுக்கு தயாராகவும் இருக்க வேண்டும். நீங்கள் கேட்கின்ற அல்பா என்ற இயல்புக்குள்ள இசைவடையக்கூடிய மாணவராகவும் இருக்க வேண்டும். நிறைய மாணவர்கள் அவ்வாறு இருக்கிறார்கள். ஏறத்தாழ ஒரு வகுப்பில் 225 மாணவர்கள் இருந்தால் எங்கள் வழிப்படுத்தலை மீறி அதை அடையாத மாணவர்கள் ஒரு 5 வீத மாணவர்கள் தான் குறைவாக இருப்பார்கள். 5 வீதத்திலும் குறைந்த மாணவர்களால் எங்களோட செயற்பாட்டுக்குள்ள உட்புகாத மாணவர்களாக இருக்கிறார். மிகுதி மாணவர்கள் பெரும்பாலும் ஏதோ ஒரு தொழில் வாய்ப்பை பெற்று ஏதோ ஒரு திறமைகளை தங்களுடன் வளர்க்கக்கூடியவராகத்தான் அமைகின்றார்கள். பெற்றோர்கள் எப்படி அவங்க பிள்ளைகள் அக்கறை செலுத்த வேண்டும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? பெற்றோர்கள் மிகவும் ஒரு டவுனை அண்டியவர்களாக இருக்கிறபடியால் பெரும்பாலும் உத்தியோகத்தர் பெரிய வர்த்தகர்கள் இருக்கிறார்கள். பெரும்பகுதியானவர்கள் ஒரு 30 விதமான ஆட்கள் கிராமங்களோடு சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அனைவரும் நல்ல ஒத்துழைப்புகளை தருகிறார்கள். முன்னைய காலங்கள் போல இல்லை. நாடுகள் வளர்ச்சி அடைந்து வருகின்ற நேரத்தில் கல்வியை பற்றி எல்லா பெற்றோர்களுக்கும் தெரியும். சிறந்த வகையில் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். சில அரசியல் காரணிகள் அல்லது சில பெற்றோர்களுடைய இந்த அந்த பொழுதுபோக்கு சாதனங்கள், அந்த போனுகள், சில வெளியே இருக்கின்ற சமூக விரோத செயற்பாடுகள் ஒரு சில அந்த மதுபோதைகள் போன்ற ஒரு சில எங்களில் கை வைக்க போயிருக்கு எங்களுக்கு சரியான ஒரு பயமாக இருக்கும். எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போய்க்கல கொஞ்சம் பயமாக இருக்கும். எங்களோட பிள்ளைகள் திசை மாறி விடுவார்களோ என்றால் அதற்காக எம்மோட இருக்கிற ஆசிரியர் குலத்தை நான் மிக மதிக்கிறேன். ஒழுக்கக்குழு எங்களோட இறுக்கமாக இருக்கிறது. நிறைய சவால்களை எதிர்நோக்குகின்றோம். ஒழுக்கக்குழுவுக்கு எதிராக பல பெற்றோர்கள் சில நேரம் பல பெற்றோர்ண்டா ஓரிரு பெற்றோர்கள் எங்களை நாடி சண்டைக்கு வருவது உண்டு. எங்களுக்கு மீறியான இதெல்லாம் செய்கிறது உண்டு. என்றாலும் எங்களோட கூட்டிணைப்பால நாங்கள் அதனை முறியடித்து கொண்டிருக்கின்றோம். வளமையில எங்களோட நிகழ்வுகள் செய்கின்ற போது கூட எங்களோட ஆசிரியர்கள் குழாமாக நின்று இந்த மாணவர்கள் ஒழுக்கத்தை பார்க்கறதுக்கு மிகவும் ஒத்துழைக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் இந்த ஆசிரியர் குழாம். ஒரு டீம் ஒர்க் தான் நாங்கள் செய்வோம். தனிப்படை ஒருவரையும் நீக்க மாட்டோம். என்னோடு 3 பிரதி அதிபர்கள், 4 உப அதிபர்கள், சிரேஷ்ட ஆசிரியர்கள் என பல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். எல்லாருடைய நோக்கமும் ஒற்றுமையாக எங்களோட பலத்தை காட்டுவதன் மூலம் மாணவர்களோட சிதறல்களை அவதான சிதறல்களையோ அவர்களோட ஆற்றல்களை மலங்கடிக்காத செயற்பாடுகளோ செய்ய வேணும் என்று எதிர்பார்க்கின்றோம். அதனை செயற்படுத்தி வருகின்றோம். இசைந்து நடக்கின்றோம். ஆசிரியர்களோடு நாங்களும் இசைந்து நடக்கிறோம். அவர்களும் எங்களுக்கு செயற்பாட்டாற்றினர். மிகவும் வெற்றிக்கு காரணம் இந்த பாடசாலையில் நாங்கள் கடைபிடிக்கின்ற பாடசாலை கலாச்சாரத்தின் அடிப்படையில் வைத்திருக்கிற ஒழுக்க கலாச்சாரமும் மற்றது எங்களுக்கு வலயங்கள் மேலதிகாரிகள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள். அந்த ரீதியிலையும் அவர்கள் வழங்குகிற ஒத்துழைப்புக்கு மேலாக நாங்கள் வலயத்திற்கு இந்த பாடசாலை சார்பாக என்ன செய்யலாமோ அவ்வளோத்தையும் செய்யணும். உதாரணமாக என்னுடைய உயிரியல் ஆசிரியர்களோ அல்லது பௌதியியல் ஆசிரியரோ அல்லது கெமிஸ்ட்ரி ஆசிரியரோ அனைவரும் பலவாளர்களாக போகிறார்கள். இங்கு பரிசோதனைகள் நடத்துவதற்கு இடம் கேட்டு இங்கேயும் செய்து கொண்டிருக்கிறோம். பரிசோதனைகள் எல்லா உயர்தர மாணவர்களுக்கும் இங்கே பொதுவாக செய்கின்றோம். எவ்வளவோ வேலைப்பளவுக்கும் மத்தியில நாங்கள் பொதுவாக மாவட்டத்துக்கு என்று கூட கடமையாற்றக்கூடிய வகையில பலவாளராக செய்முறைகளை நடத்துவதற்காக பிராக்டிக்கல் நடத்துவதற்காக பங்களிப்புகளை செய்யணும். அதற்காக அவர்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறார்கள். உண்மையிலே எனக்கு என்ன பொறுத்தமல்ல இந்த வலய அதிகாரிகள் எங்களோட உயர் அதிகாரிகள் எங்களுக்கு தூண்டுதலாக அமைவது, அதே நேரம் எங்களோட மாணவர்கள் ஆற்றல் உள்ளவர்களாக இருப்பது, ஆசிரியர்கள் அணிகின்ற ஒத்துழைப்பு, அதன் கிடைப்பினவு வெற்றிக்கும் காரணமாக இருக்கு. இன்னும் மேம்படுத்தி அவர்கள் எங்களை தருவார்களாக இருந்தால் நாங்கள் மேலும் சாதனைகளை படைப்போம். உங்களுக்கு இறுதி கேள்வி மிஸ், என்றால் 100 ஆண்டுகான இருக்கிறது பாடசாலை. அந்த சந்தோஷம் ஒரு பக்கம். வடமாகாணத்திலே கிளிநொச்சியிலே மகாவித்தியாலயம் ஒரு தடத்தை பகிர்ந்திருக்கிறது, மற்றும் ஒரு சந்தோஷம். இந்த இரண்டும் சேரும்போது வருகின்ற 100 ஆண்டு விழா எப்படி இருக்கிற போகிறது? குறிப்பிட போனால் கணித விஞ்ஞான பிரிவுகள் எங்களுக்கு ஒரு 11 வருஷங்களாகத்தான் ஆரம்பித்திருக்கிறன. அந்த காலத்துக்குள்ள நாங்கள் பெற்ற வெற்றிகள் பலவாக இருக்கிறது. எங்களோட பாடசாலையிலிருந்து மருத்துவர்கள், இன்ஜினியர்கள், வர்த்தக பிரிவினர், கலைத்துறைகள் என்ற பல பேர் தங்களோட தொழில்துறை சார்ந்து உயர்கல்வி சார்ந்து பெரியவர்கள் பெரிதாக
பதவிகள் வழியாகவோ அல்லது சமூக அந்தஸ்து பெற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த நூற்றாண்டு விழாவை மிகவும் நாங்கள் சிறப்பாக கொண்டாடக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. அதற்கான ஆரம்பகட்ட வேலையை நாங்கள் செய்திருக்கின்றோம். புலம்பெயர்ந்த நாடுகளில் கூட எங்களோட மாணவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களிலும் பெரிய இன்ஜினியராக டாக்டராக பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த நூற்றாண்டு விழாவை மிகவும் பிரமாண்டமாக செய்வோம். பழைய மாணவர்கள் எங்களுக்கு பரிசளிப்பு விழாக்களை செய்வதற்கு பங்களிப்பு செய்கிறார்கள். எங்களோட விக்மச் செய்கிறதற்கு வனியின் சமர் நடத்துவதற்கு செய்கிறார்கள். அந்த வகையில் எங்களுக்கு பழைய மாணவர்களுடைய ஒத்துழைப்பும் இருக்கிறது, பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் ஒத்துழைப்பும் இருக்கிறது. அதுக்கு மேலாக பெற்றோர்களில் பல குழுக்கள் அமைத்திருக்கிறோம் நூற்றாண்டு விழாக்கள் செய்ய. இந்த வளங்களில் பகுதிய வளங்கள் அதுகளில் கொஞ்சம் திருத்தங்களை ஏற்படுத்தி செயற்பாடுகளை ஏற்படுத்தி நாங்கள் பெரிய பிரம்மாண்டமான ஒரு நூற்றாண்டு விழாவை காண்போம் என்ற எதிர்பார்ப்பு எங்களிடம் இருக்கிறது. அந்த வகையில் எங்களோட சமூகம் ஒத்துழைத்து அந்த நூற்றாண்டு விழாவிலே எங்கள் வெற்றிகளையும் வெளிப்படுத்தி சிறந்த ஒரு நூற்றாண்டாக அமையும் என்று எதிர்பார்ப்பு என்னிடம் இருக்கிறது. இதற்கும் முன்னாக எங்களோட பாடசாலை ஒரு அமைதியான ஒழுக்கமான கட்டுப்பாடுகளை கொண்ட கற்றலில் வெற்றி பெறுபவர்களை பெறக்கூடியதாக அமைய வேண்டும் என்றது நான் இங்கு இருக்கும் வரை எதிர்பார்க்கின்ற எனது ஆசையாகவும் இருக்கின்றது. இன்றைய நாங்கள் காய்த்திருக்கிறோம் மிஸ், நிறைய விஷயங்களை பரிமாறி இருக்கிறீர்கள். உங்கள் நேரத்தை வீண் செய்து எங்களுக்கு வீண் செய்ய இல்லை, வீண் செய்த என்ற பார்த்தமையில என்னை பொறுத்தமல்ல எங்கள்கிட்ட இருக்கிற உள்ள கிடக்கைகளை உங்கள் ஊடகங்கள் மூலமாக வெளியே வந்து நாங்கள் எதிர்பார்க்கின்ற விஷயம் என்னன்றதைத்தான் நான் கொண்டு நினைக்கிறேன். நாங்கள் நேர்மறைப்பாங்கான விஷயங்களை நிறையவே நான் எதிர்பார்க்கின்றேன். அவை வெளியே கொண்டு வந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பு என்னிடம் இருக்கிறது. ஓகே, உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவழித்ததற்கு நன்றிகளை தெரிவிக்கிறோம். லங்காஃபோ ஊடகம் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது. நூற்றாண்டு விழா சிறப்பை வாழ்த்துக்கிறோம். நாங்கள் நூற்றாண்டுக்கும் நாங்கள் வரவேற்போம், கட்டாயம் வருவோம், வந்து நிகழ்வை சிறப்பிப்பதற்கு நாங்கள் ஒத்துழைப்புகளை வழங்குவோம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இவ்வாறான சந்தர்ப்பம் அளித்ததுக்கு இந்த லங்காஃபோ நிறுவனத்தினருக்கு நான் நன்றியை தெரிவிப்பதோடு நீங்கள் மீண்டும் மீண்டும் நமது பாடசாலைக்கு வர வேண்டும். எங்கள் வெற்றிகள் நிலைநாட்டுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நீங்கள் இந்த இலங்கை பொருளை பறைசாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.